உமர் கய்யாம். இந்த பேரை நாம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா அவர் யாருன்னு முழுசா தெரியுமா? நிறைய பேருக்கு அவரை இந்த வரிகள் மூலமா தான் தெரியும். இது ஃபிட்ஸ்ஜெரால்டோட ஒரு ஃபேமஸ் டிரான்ஸ்லேஷன். இந்த ரூபாய தொகுப்பு தான் 19ஆம் நூற்றாண்டுல அவரை ஒரு பெரிய இலக்கிய ஆளுமையா காட்டுச்சு. ஆனா இது மட்டும்தானா அவரோட அடையாளம்? வாங்க இந்த பாரசீக மேதையோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். உண்மையில அவர் காலத்துல அவர் ஒரு கவிஞரா யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அப்ப கணிதத்துல இருந்த ஒரு பெரிய சவால் என்னன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் தான். கியாம் என்ன பண்ணாருன்னா எல்லா கியூபிக் ஈக்குவேஷன்ஸையும் தீர்க்க ஒரு பொதுவான முறையே கண்டுபிடிச்சாரு. அவரோட டெக்னிக் ரொம்ப சிம்பிள். ஜாமெண்ட்ரிய வச்சு அல்ஜிப்ராவை சால்வ் பண்ணாரு. இது அப்போ ஒரு புரட்சி. அவரை பொறுத்த வரைக்கும் அல்ஜீப்ராவும் ஜாமெட்ரியும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, பழங்கால கிரேக்க ஜாமெட்ரிக்கே சவால் விட்டாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்த ஐடியாஸ்க்கு அவர்தான் ஃபவுண்டேஷன் போட்டாரு. சரி, அவரோட திறமை வெறும் கணக்கோட முடியல, அது வானம் வரைக்கும் போச்சு. அப்ப இருந்த சுல்தான் பெர்ஷியன் கேலண்டரை சரி பண்ற பெரிய பொறுப்பை கையாம் கிட்ட கொடுத்தாரு. பல வருஷ உழைப்புக்கு பிறகு அவரோட டீம் ஒரு வருஷத்தோட நீளத்தை இவ்வளவு துல்லியமா கணக்கிட்டாங்க. அவர் உருவாக்குன ஜலாலி கேலண்டர் நாம இன்னைக்கு யூஸ் பண்ற கிரிகோரியன் கேலண்டரை விட ரொம்ப அக்யூரேட். அப்போ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. அவர் ஒரு விஞ்ஞானியா இல்லாட்டி ஒரு கவிஞரா? அவரோட எழுத்துக்களை பார்த்தா ரெண்டு பக்கமும் ஆதாரம் இருக்கு. சிலர் அவரை நாத்திகர்னு சொல்றாங்க, சிலர் ஆத்திகர்னு சொல்றாங்க. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கையாமோட அடையாளம் ரெண்டு தனித்தனி கதைகளை கொண்டது. வரலாறு எப்படி அவரை மறுபடியும் கண்டுபிடிச்சு புதுசா ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சுன்னு பாருங்க. காலப்போக்குல ஒரு விஞ்ஞானியா இருந்த அவரோட புகழ் மறைஞ்சு ஒரு கவிஞரா புதுசா பிறந்தாரு. அப்போ எது உண்மை? நாம வாழும்போது கிடைக்கிற புகழா இல்ல நமக்கப்புறம் நிலைக்கிற கதையா?